இங்க வந்து இருக்கணும் அவங்களுக்கு. எலெக்ஷன் முடிக்கிற வரையும் இங்க கட்சிக்காரங்க குடைச்சல் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுமக்கள் இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கணும். ஆமா ஆமா அது நடக்கணும். ஃபுல் டைம் வேலை. எப்பா எல்லாரும் எலெக்ஷன் டியூட்டிக்கு வந்துருங்க. என்ன இதுல காசு பண்ணலாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். மறந்துடாதீங்க. ஆமா, ஆன்லைன் பிரச்சாரம் பண்ணலாம்ல மெட்ராஸ் பையன். பண்ணக்கூடாது 10 மணிக்கு மேல ஓட்டலாம், இங்க பேசலாம். பட் வந்து அது பிரச்சார ஓய்வுன்னு சொல்றாங்களே எலெக்ஷனுக்கு 1.5 நாள் முன்னாடி, அதுக்கு மேல பண்ணக்கூடாது. அது ஓகே, மத்த நாள்ல சொல்றேன், அதுக்கு முன்னாடி சொல்றேன். மத்த நாள் பண்ணலாம், நைட்டு 10 மணி கூட பண்ணிக்கலாம். இவனுக்கு ட்வீட் போடுவானுங்களே, ஸ்பேஸ் ஆனா போடுவானுங்களே. அபிஷியலா இருக்கிறவங்க போடக்கூடாது, எம்எல்ஏ அந்த மாதிரி ஆளுங்க போடக்கூடாது. மத்த சைடு நம்ம மாதிரி ஆளுங்க போட்டுக்கலாம். ஓகே, அவனுங்கெல்லாம் இப்ப போடுவானுங்கல்ல, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் போடுவானுங்கல்ல. அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது கேஸ் ஆகாது. என் 24 hours என் வேலையே அவனுங்க ஸ்பேஸை போய் கொலாப்ஸ் பண்றதுதான். வரண்டா உங்க ஸ்பேஸுக்குள்ள, நான் வரண்டா வந்து அந்த ஸ்பேஸ மொத்தமா கொலாப்ஸ் பண்றேன்டா. அந்த நேரத்துல அவங்கள டைவர்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் செய்யணும். அதெல்லாம் பண்ணிடுவேன் மெட்ராஸ் பையன். அதெல்லாம் சர்வசாதாரணமா அவனுங்க எல்லாம் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல, என்ன லிசனர்ல அவனுங்க பார்த்தாலே ஃபர்ஸ்ட் இருக்கிறவானுங்க வேற ஐடியில வரண்டாடே வரண்டா. அவனு அன்னைக்கு கொடுக்குற டார்ச்சர் அடுத்து என்ன மிஞ்சி பண்ண 1 மாசம் நடக்குமா எலெக்ஷனு, இந்த இது பிரச்சாரம்? ஆமா, 40 நாள் 30 நாள் முடிஞ்சிடும். ஓகே ஓகே, 40 நாள் கொடுக்குற டார்ச்சர்ல என்ன விட்டுருக்கேன்னா அண்ணா, என்ன விட்டுருக்கேன்னா கார்ல உட்காந்து கதற மாதிரி கதற. டெய்லி வந்து 4-5 கண்டென்ட் வரும். அந்த 4-5 கண்டென்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பேஸ் பத்தவே பத்தாது. காலையில ஒண்ணு, மதியானம் ஒண்ணு, நைட்டு ஒண்ணு, அப்படி போட்டாதான் அவனுங்களாம் அட்டாக் பண்ண முடியும். ஏங்க அதுக்குன்னு நானே இந்த மொசக்குட்டி பக்கத்துல உட்காந்துருக்கேன், கோஸ்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இருக்காராம் பாருங்க மொசக்குட்டி. இருக்காரு அவ்வளவுதான், ஆஃப் தூங்கி இருப்பாரு. அதெல்லாம் எங்க இருக்கு தலைவர். அதே மாதிரி எலெக்ஷனுக்கு நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாமினேஷன் பண்ற காலைல போனானா அது வந்து எந்த கட்சி ஏதாலும் அந்த பெட்ரோல் செலவு, மதிய லஞ்சு, வேற கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் எல்லாருமே ஆள்லாம் ரெடி பண்ணி வராங்க. கட்சிக்காரங்க கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க வேலையை விட்டுட்டு வராங்க அப்படின்ட்டு. இவனுங்க கட்சியில காசு கொடுக்க மாட்டானுங்க, 2 நாள் 3ஆம் நாள் வர மாட்டானு பாருங்க. அதுவே நமக்கு பெரிய கண்டென்ட்டா இருக்கும். இறங்குவானுங்க மதன், நான் சொல்றேன் பாருங்க, இவன் என்ன பண்ணணும்னு சொல்றேன். விஜய் ஃபேன்ஸ் ஆர்வத்துல 1 வாரம் இறங்குவானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் எல்லாம் சுருண்டுகிட்டு படுக்கிறாங்களே மட்டும் பாருங்க. ஒருத்தனால வெயில தாங்க முடியாது, ஒருத்தனாலையும் வெயில தாங்க முடியும் உங்களால. சும்மா நீ பேட் எடுத்துட்டு கிரிக்கெட் போய் விளையாடுறதெல்லாம் வேற மேட்ரு. வெயில்ல நீ தெருவா போய் நிக்கணும். ஹீட் ஸ்ட்ரோக்கே வந்து எத்தனை பேர் படுக்கிறாங்க மட்டும் இல்லை மட்டும் நீங்க பாருங்களேன். அடிக்கிற வெயில பாருங்க, அப்ப தெரியும். அதே மாதிரி அவனுங்களுக்கு இது வந்துடும், அவனுக்கு சின்ன பசங்க தானே, டிகர் ஆயிடுவானுங்க. எனக்கு பணம் தரல, அவன் பணம் தரல, எனக்கு செலவு பண்ணல அப்படின்னு அவனுக்குள்ள இதுவாயிருவானுங்க. அடிச்சு பண்ணுங்க. என்னங்க 23 வயசு 24 வயசு இப்பயே அது வந்து கோட்டை எடுத்து வச்சு சுத்துது. நீங்க வேணா பாருங்க. இல்ல இன்னைக்கு பாத்தீங்களா அந்த ஆனந்த வீடுல புஷி வந்து ஒரு எம்எல்ஏ ஜூனியர் வீடு 2 கோடி கேட்கறானே. ஜூனியர் வீடு ஜூனியர் வீடு பாத்தீங்களா? பார்த்தேன். ஏதோ மொசகுட்டி உட்காந்துருக்கிற அவர் தான் எடுத்து போட்டாரு. அதான் 2 கோடி கேட்கறான் புஷி. கேட்கட்டும், காசா பணமா 10 கோடி கூட கேட்கட்டும். இங்கதான் பண்ணே இருக்கு, அவனும் காசு தர மாட்டானுங்க. எங்க இருக்கு, சீட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க இருக்கு மதன், எங்க இருக்கு அவனுகிட்ட? ஏங்க டிவிக்கு எல்லாம் மிஞ்சி போனா காசு பணம் செலவு பண்றவன் ஒருத்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவன் தாராளமா செலவு பண்ற ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான். ஒண்ணு ஆதவ அர்ஜுனா, இன்னொன்னு புசியானது. கரெக்டா? இவங்களை விட்டா வேற எந்த மாவட்டத்துல ஈசேசான்ட்ட கோடி காசு இருக்கா? இல்ல மதுரை மாவட்ட செயலர்கிட்ட காசு இருக்கா? எங்க செலவு பண்ண சொல்லுங்கப்பா. அவன் பொறுமையா கம்முன்னு உட்காந்துருக்கான். எதுக்கு? எலெக்ஷனுக்கு நம்ம செலவு பண்ணணும், காசு வேணும்னு சொல்லிட்டு நம்ம துவாரத்தை மூடிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கான். இப்பயே நம்ம எல்லாத்தையும் செலவு பண்றோம்னா என்ன பண்றோம்? நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. எலெக்ஷன் டைம்ல டிவி காரனுங்கெல்லாம் பொண்டாட்டி தாலியை அடகு வச்சு, நிலத்தை வச்சு, எதை வச்சு, வீட்டை வச்சு, வீட்டு நிலத்தை பத்திரத்தெல்லாம் வச்சு அவனுக்கு செலவு பண்ணானுங்க. என்ன நினைப்பானுங்க? இல்ல எப்படியாவது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பானுங்க. இந்த மாதிரி எத்தனை எலெக்ஷனை பார்த்துட்டு வந்திருப்பானுங்க அதிமுக. ஆனா டிவி கேட்கறவங்களுக்கு தெரியும் நம்ம தோத்துருவோம், எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு செலவு பண்ற காசு எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும் மதன்? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஏதோ பாக்கெட்ல சும்மா செலவுக்கு நம்ம வச்சிருப்போம் இல்லையா, வெளில போயிட்டு வரதுக்கு சும்மா ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட், ஒரு 500 ரூபா 1000 ரூபா நம்ம செலவுக்கு வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் எலெக்ஷனுக்கு வச்சுக்கணும். 500 1000 கிடையாது, 500 கோடி இல்ல 10 கோடி 100 கோடி இல்ல 20 கோடி 25 கோடி 30 கோடி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஆமா ஒரு தொகுதிக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் வேணும். 15 கோடி தாண்டி போயிட்டு இருக்கிறான். நீங்க வேற இல்ல மினிமம் சார், அந்த 5 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு கண்டிப்பா யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே தோத்துருவாங்க. அதனாலதான் இவன் வந்து என்னன்னா ஸ்டார்டிங்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டான், என் கூட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியில பங்கு, கட்சி நேர்காணல ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் கட்சியில
வேட்பாளருக்கு சொந்த அந்த தொகுதியில எந்த தொகுதியில நிக்கிறாங்களோ அந்த தொகுதியில அவங்க எந்த தொகுதி கேட்கறாங்களோ அந்த தொகுதியில வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த செல்வாக்கு பேர் இருந்தாதான் அடுத்தது நேர்காணலே வரும். நேர்காணல எவ்வளவு ஃபர்ஸ்ட் செலவு செல்வாக்கு பண்ணணும்னு முன்னாடி கேட்பாங்க. இன்னொன்னு கேட்பாங்க, என்ன சமுதாயம் நீ? அது ஒண்ணு இருக்கு. அது அது ஒண்ணு நீங்க இருக்கு. அது ஆமா. இல்ல நடந்துட்டு அது இருக்கு அது தெரிஞ்சுதானே வராங்க. அதனால பெருசெல்லாம் அது அது முன்னாடி அது முன்னாடி கேட்டிருந்தாங்க. இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா தெரிஞ்சே தான் உள்ள வராங்க. ஓகே ரைட். நீ அந்த இது அந்த இதுல தான் அந்த கம்யூனிட்டில தான் வரும். ஓகே ரைட். எவ்வளவு செலவு பண்ணுவ எலெக்ஷன்ல? இதுதான் மேட்டர். செலவு பண்றது அதுதான் என்னன்னா, நான் ஒரு சில இது கூட்டணி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சி கொடுத்துரும் ஒரு சில கட்சி. அதுதான் இவன் என்னன்னா, ஸ்டார்டிங்னு சொன்னான். ஆட்சியில பங்கு எல்லாம் வாங்கணும். எவனுமே சீன் இல்ல. இப்ப 214 இவனே நிக்க வேண்டியதா இருக்கும். செலவும் பண்ண வேண்டியதா இருக்கும். எவனும் செலவும் பண்ண மாட்டான். அங்க மாட்டினான் நம்ம அண்ணன். அதுதான் பெரிய அவன் ஹைட். கட்சியில விஜயே செலவு பண்ணல. கரூருக்கு என்ன அவனா செலவு பண்ணா? இவன் தானே செலவு பண்ணா. விஜய் கட்சியில எவன் செலவு பண்றான்? ஆதரவு தான் அப்ப கொடுத்தான். தெரியும். எலெக்ஷன்ன்றது ஆதரவு தான் கொடுத்தான். ஆமா. இங்க எலெக்ஷன்ன்றது பணத்தை டிமாண்ட் பண்ணி, 2வது கொஞ்சம் தொகுதியில நல்ல பேர் இருக்கணும். இது இருந்தாலும் ஜெயிச்சிட முடியாது. ஆப்போனண்ட் டஃப் கொடுப்பாங்க. அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கு. 2வது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நீங்க பாருங்களேன். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. டேய் கம்முனு ஆயிடுறா ராசா, வாயை விட்டு வேலையை போடுறா குரங்கு அப்படின்ற மாதிரிதான் எல்லாம் கம்ப்யூட்டர் இருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆட்டம். பேசாம விஜய் எடுத்து நான் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டுமா எந்த ஏரியால சாட்டை வேற. எனக்கு என்ன தெரியுமா ஆசை? சாட்டை நிக்க மாட்டான். சாட்டையெல்லாம் நிக்க மாட்டான். இல்ல இல்ல எனக்கு அதான் இல்ல சொல்றேன். ரைட்டு தான். நான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? விஜய் நாமினேஷன் பண்ற ஏரியால அவன் நிக்க மாட்டான் எலெக்ஷன்ல, அது வேற விஷயம். ஆனா அவன் நாமினேஷன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொகுதியில ஒரு 20 விஜயாவது சுயேட்சை வந்து தாக்குதல் செய்வான் வேட்பாளர். ஏங்க ஓபிஎஸ்க்கே 40 பேர் இருந்தாங்க. விஜய் பேர் மட்டும் கிடையாது, ஜோசப் விஜய்னு நிறுத்துவாங்க. அததான் சொல்றேன். ஜோசப் ஜோசப் விஜய்னு என் விஜய்னு கெஸ் படி நிறுத்துவாங்க. 100 பேர் 100 பேர் இருப்பாங்க ஸ்பேஸ்ல. ஜோசப் உங்களுக்கே விஜய் தெரியும். நிறுத்துவாங்க, ஜோ விஜய் நிறுத்துவாங்க. அந்த மாதிரி எல்லாம். ஜே விஜய் ஏங்க ஏ தமிழ்நாட்டுல விஜய் ஒரு 3 பேர் ரொம்ப காமன் பேரா மாறிடுச்சு. ஒண்ணு கார்த்திக், சிவா, விஜய். இதெல்லாம் ரொம்ப காமனான பேர். தினேஷ், சதீஷ், இந்த 5 இந்த 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 பேர் இஷ்ல முடியுறது, இந்த ஒய்யில முடியறதுலாம் ரொம்ப காமனா பேரா அது மாறிடுச்சு இல்லாம அது ஆல்பபெட்டிக்கல தான் வரும். ஓட்டு அந்த பூத் ஆமா. ஓட்டு போடுறது தெருவுல ஆல்பபெட்டிக்கல தான் வரும். தெருவுக்கு ஒரு 4 கார்த்திக் இருப்பான், ஒரு 2 சிவாவது இருப்பான் தெருவுக்கு. அங்க போயிட்டு இல்ல நீங்க தளபதி விஜய்னு போடுங்க. டேய் தளபதி ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தளபதி இருக்கிற வாயை விட்டு கப்பட. இல்ல கபிலன் ப்ரோ, தளபதினு நிப்பானுங்க. உங்களுக்கு அதுதான் மேட்ருங்க. தளபதினு நிப்பானுங்க, விஜய்னு நிப்பானுங்க. வேணா பாருங்களேன். நான் தளபதின்ற எதிர்பார்க்கறது பேர்ல என்ன தெரியுமா? அதான் நிப்பானுங்க. நான் என்ன எதிர்பார்க்கறேன் தெரியுமா? பெரியப்பா நாமினேஷன் பண்ணுவாருன்னு என்னுடைய கணக்கு ஒண்ணு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பெரியப்பா நிப்பாரு. ஏன்னா ஆளு இல்ல நிக்கிறதுக்கு. ஆள் அப்புறம் இல்ல. வேற என்னதானே கட்சியில ஆளு கிடையாது. நீங்க வேணா பாருங்க. ஏன் அம்மாவை கூட நிப்பாட்டி வச்சாலும் நிப்பாட்டி வைப்பான் ஆளு விஜய். அந்த சோபனா அம்மா அவன் அம்மா இருக்குல்ல, அவங்க அம்மாவை கூட நிப்பாட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடையில பாட்டு பாட வச்சான் பாத்தீங்களா? அந்த மலேசியால போயிட்டு நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அப்படின்ட்டு சொல்லி வெக்கமே பாட்டுல இல்லாம. பாடிக்க வேண்டியதுதான். எனக்கு ஒண்ணும் இல்ல. விஜய் நாமினேஷன் மட்டும் ஆப்போசிட்ல வேற யாராவது கொண்டு வந்து சரியான ஒரு ஆள் நாமினேஷன் பண்ணா செம்மையா இருக்காது. களை சூடு பிடிக்கும். கபிலன் ப்ரோ விளையாட்டுக்கு சொல்லல. ஒரு மினிமம் ஒரு 100 விஜய் நிப்பானுங்க. ஒரு 15-20 தளபதின்ற பேர்ல வெறும் தளபதின்ற பேர்ல நிப்பானுங்க. இவனுக்கு குழம்பிடும் தளபதியா விஜயா, எவனுக்கு ஓட்டு போடுறது, அந்த மடக்குவதி சின்னமா, அந்த புக்லிங் சின்னமா, எதை கண்டு நிக்கிறதுன்னு அந்த உங்களுக்கு மாதிரி தெரியாது இருப்பாங்க. உங்களுக்கு. தளபதி விஜய்னு இப்ப இருந்தானா அவன் நிக்க வச்சிருவானுங்க. இந்த பைத்தியக்காரனா இல்ல போட்டுருவாங்க. வெறும் தளபதின்ற பேர்ல நிப்பானுங்க பாருங்க. வெறும் தளபதினு இருப்பாங்க, தளபதி விஜய்னு பேர் இருப்பானுங்க. இப்பயே நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் மாத்திருப்பானுங்க பேரெல்லாம். இந்த வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எல்லாம் மாத்தி ரெடியா வச்சிருப்பாங்க 2 பேர் கட்சியும். மாத்திருப்பாங்க. பேர் மாத்திருப்பாங்க. நேரம் மாத்தி பிளான் பண்ணிருப்பாங்க எல்லாம். எல்லாம் பக்கம் பன்னீர்செல்வம்ன்ற பேர்ல 20 பேர் இருந்தாங்க. ஓபிஎஸ்க்கு ஆப்போசிட். அப்புறம் பாத்தீங்க வேணலாம். ஆமா அது ஓபிஎஸ்க்கு அந்த டைம்ல நானும் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு கபிலன் ப்ரோ இல்ல, நீங்க உங்க பேரை அது மாத்தி எல்லா சாப்பாத்திருப்பீங்க எலெக்ஷனுமே தளபதி நடக்கிறது. விஜய்னு. ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு ஒரு நல்ல பிரபலமான கேண்டிடேட் இருக்காரு, அவர் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னா அவர்கிட்ட ஓட்டு போயிட்டே 70க்கு செய்வாங்க. அப்புறம் அதிகமா நடந்ததுங்க. நீங்க சொல்ற மேட்டர் வந்து 70களுக்கு அப்புறம் அதிகமா நடந்தது இந்த மேட்டர். அந்த மாதிரி பண்ணுவாங்க. காமராஜர், கருணாநிதி எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அதெல்லாம். அதெல்லாம் 70களுக்கு அப்புறம் ஏன் திருவாரூர்ல நடந்தது.
திருவாரூர்ல கலைஞர் பேர்ல நிறைய கருணாநிதின்ற நடந்தது பேர்ல நிறைய பேர் அந்த இருந்தாங்க. அம்மா நடந்தது நிறைய இல்ல 2 பேருமே பண்ணுவாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேருமே அது மாரி பண்ணுவாங்க. இதுதான் அரசியலு. ஆமா இதுல வந்து இதை மீறி தான் ஜெயிக்கணும். சும்மா வந்துட்டு இதெல்லாம் சும்மா இப்ப இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து சும்மா சாம்பிள். இதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்லிக்க வேணாம் மேல ஸ்பேஸ்ல. இதுக்கு மேல வேற ஏதாவது நீங்க சொல்றாதீங்க அவனுக்கு ஆமா உஷாராயிடுவானுங்க. ஆமா இதெல்லாம் அதையும் வந்து அதையும் எல்லாருக்கும் பார்த்துங்க. தெரிஞ்சதுதான். அதனால நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு மேல டெப்தா எதுவும் சொல்லிடாதீங்க. அவனுக்கு உஷாராயிடுவான். இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அந்த அந்த இப்போ நம்ம ஒரு சில நம்ம தொகுதியிலலாம் அந்த ஓட்டரி மிஷின் சொல்ல ஒரு மிஷின் 2 மிஷின் இருக்கும். விஜய் நிக்கிறதுல 15 மிஷின் கூட நிக்கலாம் போல. ஏன்னா கேண்டிடேட் எக்ஸசைஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி அவனுக்கு ஆக்சுவலி என்னன்னா மிஷினை தேர்றதே உங்களுக்கு டைம் ஆகும் போல இருக்கு. ஷோரா சொல்ல முடியல. பட் ஆனா ஒண்ணு சொல்றேன். என் அறிவுக்கு ஏற்ற மாதிரி எலெக்ஷன்ல நீ நேர்மையா இறங்கி உள்ள போட்டி போட்டாலும் இது பண்ணாலும் இந்த பக்கம் திமுக ஒன்று அடிக்கா. நீ எலெக்ஷன்ல உண்மையில ஓட்டு வாங்கினாலும் சரி உனக்கு வராது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது நடக்கும். கதறுவானுங்க இல்ல மிஷின் சரியில்லை. நாளைக்கு மிஷினை குறை சொல்லுவான் பாருங்க. நடக்கும். வாங்க அரவிந்த் சார். பாலகுமார் வணக்கம். வணக்கம் கபிலன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன டிவிக்கால பதவி வாங்கிட்டீங்களா இல்லையா? எங்க கொடுக்குறானுங்க? யாருமே பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் எலெக்ஷன் டியூட்டியும் கூப்பிட மாட்டாங்க. கடுப்பு இருக்கு. கூடி சீக்கிரம் கூப்பிட்டுருவோம். ஏதாவது இந்த எலெக்ஷன் டைம்ல நீங்க ஏதாவது தான் கொஞ்சம் பார்த்து ஏதாவது எலெக்ஷன் டியூட்டி சொல்றாதீங்க. பார்த்து ஏதாவது எலெக்ஷன் டியூட்டி பார்த்து ஏதாவது காசு சம்பாதிக்கலாம் பார்த்தா முடிய யார்ட்டையும் மாட்டேங்குது. சொல்றாதீங்கன்னு என்ன அரவிந்த் சார்? இல்ல, யார்ட்டையும் சொல்றாதீங்க இங்க ஒப்பிச்சிட்டு இருக்கீங்க. நானும் அப்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். இதே வேலையா போச்சு. பேசிக் தாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லு. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இன்னும் டெப்தாலாம் சொல்லக்கூடாது. சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த புரட்சி தளபதினு ஒருத்தர் ஒரு எலெக்ஷன் டைம்ல போயிட்டு நின்னுட்டு அவன் ஏதோ ஒண்ணு பண்ணாம அமுச்சு விட்டானுங்களே வெளில. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வெளில போடா ஏதோ சொல்லிட்டானுங்கல்ல. அங்க தகுதி இல்லைன்னு இல்ல அவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதிட்டான். அதனால அவனை தடுத்து விட்டாங்க. வேட்புமனு நிராகரிச்சு தடுத்து விட்டாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல ப்ரோ. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்ல, சாட்சிக்கு ஒரு 10 பேர் இல்ல அது சொல்ல வேணாம். அது எதுக்கு அதை சொன்னா நான் நிறைய சொன்னா நமக்கு ஐயா பாலகுமார் ஐயா உங்க கையை காட்டுங்க ஐயா. காலான்னு நினைக்கிறையா? தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாதீங்க. யாரும் சார் இப்படி கேட்டா கரெக்டா அதை சொல்லுவாங்கன்னு வேணும்னு அந்த கேள்வி கேட்குறீங்களா? இல்லைங்க, எனக்கு ஒரு சில இப்போ எனக்கு சில விஷயங்கள் அந்த நேரத்துல எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஏதோ மனு வந்து தாக்கல் பண்ணணும், அது செய்யணும். அதுக்கு அங்கேயும் நிராகரிக்கிறதுக்கு உண்டான அந்த அந்த இடத்துலயும் வந்து ஸ்கிப் பண்ணி அமுச்சு விடுறதுக்கு இருக்குல்ல, டைமிங் அங்கேயும் அமுச்சு விடுவானுங்க. அரவிந்த் சார் அது ஒண்ணு இருக்கு. அது இங்க சொல்ல வேணாம், நான் அப்புறமேட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியாத மேட்டர் கிடையாது. பேசிக்கா ஒரு அரசியல் கட்சி ஒண்ணு இருக்குன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க விருப்ப மனு தாக்குதல் பண்றது. அப்புறம் அந்த விருப்ப மனு எடுத்து அப்புறம் நேர்காணல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் நேர்காணல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 2 கட்சியிலையும் முடிவு பண்ணியிருப்பாங்க யாருக்கு சீட்டு கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் செல்வா இருக்குன்னு. மொத்தமா ஒரு ஒரு மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்சு 3-4 பேர் லிஸ்ட் எடுத்திருப்பாங்க. அந்த 3-4 லிஸ்ட்ல இருந்து ஃபில்டர் ஆகும். அதுல ஒரு ஆள் ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த ஃபில்டரேஷன் ஒன்று நடக்கும். இது பொதுவாக எல்லா கட்சியும் நடக்கும். ஆனா இது டிவிக்கே சேர்க்காதீங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் டிவிக்கு பொருந்தாது. ஏன்னா அவன் 45% இருக்குன்னு சொன்னான் இல்லையா? அந்த 45% இப்போ அவன் இப்போ அடுத்தது வந்து கூட்டணி முதல்ல கன்ஃபார்ம் ஆகட்டும். சீட்டு பேரம் ஒன்று நடந்துட்டு இருக்கு இப்போ திமுகவில். அது பேசி ஒன்று கன்ஃபார்ம் ஆகி முடிட்டோம். அது வந்ததுக்கு அப்புறம் தான் செவ்வுள் அடி இருக்கு. ஏன்னா எனக்கு டீம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடணும். இது இந்த டீம் அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே அவங்க அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் ஒன்று பிரம்மாண்டமான ஒரு மாநாடு ஒன்று போடுவாங்க. அரவிந்த் சார் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. திமுக தலைமை கூட்டணி அப்படி இந்த பக்கம், அதிமுக கூட்டணி இந்த பக்கம், அவங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. அங்க எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க. அது நடக்கிற வரைக்கும் நான் கன்ஃபார்ம் ஆக மாட்டேன். ஓகே இவங்க இன்னார் கூட்டணி அப்படின்றது வரைக்கும், நான் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நான் ஒரு டவுட்ல தான் இருப்பேன். ஆனா மாநாடு போட்டாங்கன்னா மேடை ஏரியாச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு நீங்களாம் இப்படி வந்து உங்களோட வியூகம்லாம் இப்படி இருக்க போது, நான் வந்து இங்க டிவில பார்க்கும்போது நிறைய பேர் டிவியில எடுத்து வச்சு போட்டுட்டு 18% 20% போடுறாங்கல்ல. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து இல்ல இப்போ வந்து விஜயோட மூஞ்சியை பார்த்து போடுற மாதிரி இருக்கான். ஆனா விஜய்க்காக நிக்கிறவனுக்காக போடுறவன் எத்தனை இருக்கான்? அதெல்லாம் போட மாட்டாங்க சார். இவருங்க தொகுதிக்கு வந்து இவன் சீட்டு குமார் போடுற கணக்கெல்லாம் பார்த்தோம்னா எங்கேயோ போய் நிற்கும். வீட்டுக்கு ஒரு ஓட்டம். ஒருவேளை எல்கேஜி புள்ளியும் ஓட்டு போடுதுன்னு நினைச்சுக்கிட்டானோ?
அவன் என்ன வேணா நினைச்சுக்கிட்டான். அவன் என்ன நினைக்கிறான், வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்றது சர்வசாதாரணமா நினைக்கிறான். வீட்டுக்கு ஒரு சார் நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் பேசல ஃபுல்லாவே இல்ல பாதி ப்ரோ. பேர் ஓட்டு இருக்காது சார். இந்த 40% 35% கணக்கெடுத்தவங்க இவங்க சொல்றாங்களே, அவங்களெல்லாம் பாதி பேர் ஓட்டே கிடையாது. அதுதான் நானும் சொல்றேன். இப்ப எந்த தைரியத்துல அவனுக்கு வந்து ஒரு ஒரு அது குடும்பத்துக்கு ஒரு என்னன்னா ஓட்டுன்னு எந்த அரவிந்த் தைரியத்துல சார், அவனுக்கு சொல்றானுங்க? அது எந்த அதுதான் தைரியம், படம் பார்க்க வரானுங்க. அது எந்த சார் தைரியம்னா, அவங்களுக்கு வாய் இருக்குன்னு பேசுறாங்க. அதுதான் சார். அந்த வாய் இருக்கு. இவங்க கேட்பாங்க அப்படின்னு பேச நம்ம வந்து ட்ரோல் பண்றோம் அவனுங்களை. அது அவனுங்களுக்கு தெரியல. இல்ல கலாய்க்கிறோன்றது அவனுங்களுக்கு தெரியாம அவனுக்கு இல்ல பண்ணிடுறாங்க. இன்னொன்னும் இருக்குங்க அரவிந்த் சார். இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே படத்தோட சொல்லியிருக்கேன் ஸ்பேஸ்ல, திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. மார்க்கெட்டிங் மெத்தட். ஒரு விளம்பரத்தை மறுபடியும் உங்க கண்ணு முன்னாடியோ இல்ல ஒரு பொருளை மறுபடியும் என்ன ஏதுனே தெரியாது ஒரு பொருள், ஆனா ஏதோ அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த பொருள். நீங்க ஒரு நாள் ஒரு நேரம் போல என்ன வைப்பீங்க, எப்ப என்னடா அது என்ன பொருள் அது அப்படின்னு கேட்பீங்க, எப்படி இது யூஸ் பண்றது என்ன காட்டு அப்படின்னு கேட்பீங்க. அந்த ஒரு ஆர்வம் ஒன்று தூண்டுறது இருக்கு இல்லையா, இதுதான் விளம்பரங்கள் பண்ணும். இந்த ஆடு அது ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ வாட் எவர் வேரட்டிஸ் ஏதோ ஒரு டிவைஸில் உங்களுக்கு அந்த விளம்பரம் கண்டுபிடினா அது உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இவன் என்ன பண்ணுறானுன்னா ப்ராப்பகேண்டா, ஃபேக் ப்ராப்பகேண்டா. இல்லை எங்கள் கையில் 30% இருக்குது, எங்களுக்கு 40% இருக்குது பாருங்க. நாங்கள் இது யாரை நம்ப வைக்கிறதுனா பொதுமக்கள் இல்லை, அவன் கட்சிக்காரன். ஏன்னா அவன் கட்சிக்காரனை ஏன் கூட நம்பிக்கை இழந்துட்டு நிற்கிறான். என்னடா பெரிய பிரச்சாரம் பண்ணுவானா, அவன் ரொம்ப எதிர்பார்த்தான் விஜய் வெளில வந்து பிரச்சாரம் பண்ணுவான் பெருசா ஒன்று வேலை வைப்போம் அப்படின்னு. அது வரல கூட்டணி வரும், கூட்டணி வரும், நிறைய பேர் சேரும்னு எதிர்பார்த்தாங்க, யாருமே வரல வரல சார். வரல கேக்குறாரு நீங்க வந்து என்ன ஊர் சார்? சென்னையா அவுட் ஆஃப் இதா சார்? நீங்க என்ன ஊரு? இப்ப கடைசியா இருக்கிற ஒரே ஆப்ஷனு காங்கிரஸ். நம்ம எப்படியா காங்கிரஸ் இந்த பக்கம் இழுத்துருவோம்னு அவனும் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா காங்கிரஸோட கேமே வேற. இங்க மேட்ரு என்னன்னா இந்த 40% இருக்குன்னு சொல்லி தான் இங்க வந்து அவனுங்களை நம்ப வைக்கிறது. அவனுங்களை நம்ப வச்சு இப்ப அவன் என்ன பண்றான், டிஎல்ல கொண்டு வந்து பாத்தியா இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க, ரங்கராஜ் பாண்டே சொன்னாரு, இந்த பாண்டே சொன்னாரு, மங்கள் பாண்டே சொன்னாருன்னு சொல்லி உருட்டுறது. இப்ப இது உங்க கண்ணுக்கு வருது இல்லையா. அவன் என்ன பண்றான்னா அவன் நம்பல, அவன் உங்களை எப்படியா நம்ப வைக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் ஒரு கணக்கு போட்டு பத்திரிகைலாம் விட்டு கிழிச்சானுங்க. ஏண்டா திமுகவோட ஓட் பேங்க் எவ்வளோ, அதிமுகவோட ஓட் பேங்க் எவ்வளோ, தமிழ்நாட்டில் மொத்தமாக சட்டமன்ற தேர்தலில் பதிவாகிற ஓட் பேங்க் எவ்வளோ, 75லேருந்து 78ன்னு வச்சுப்போம். அப்படி பார்த்தா உன் கையில் 40% மிச்சம் இருக்கிறது தான் திமுக அதிமுக பிரிச்சுக்குதா. அப்போ நாம் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் இதர கட்சிகள்லாம் என்ன கூட்டணி கணக்கு வருது, லூசாடா நீங்க அப்படின்னு தான் அடிக்கிறானுங்க. இவனுங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டானுங்க. அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு, 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, அதுல வீட்டுக்கு எங்களுக்கு ஒரு ஓட்டு, கணக்கு போட்டு பாரு அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் வருது. என்ன லூசுத்தனமா இல்லை உங்களுக்கு, நீங்க யோசிச்சு பாருங்க. இவனுங்க ரமணா படம் விஜயகாந்த் நினைச்சு ஒரு அட்டவணை போடுறானுங்க. நான் என்ன சொல்றேன், அண்ணின் படம் அட்டவணை போட்டு அங்க தூக்குறானுங்கடா நான் சொல்றேன். இல்ல உங்களுக்கு புரியுதா? கபிலன், நீங்க நீங்க வந்து அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து சரியா புரிஞ்சுக்கல. அவரோட வியூகம் வேற மாதிரி இருந்தா இப்ப வந்து பாகுபலியில சொல்லுவான் தெரியுமா, சக்கர வியூகம். அது மாதிரி உங்களுக்கு வந்து வியூகம் வந்து டிவிக்கோட வியூகம் உங்களுக்கு தெரியல ஆக்சுவலா. ஏங்க அவங்க தான் அதே ஏற்கனவே பாகுபலியில எல்லாத்தையும் முடிச்சுட்டு கட்டப்பான ரெடியா ஒரு ஆர்டர் இல்ல பார்ப்பல, ப்ரோ. உட்காந்துருக்காங்க. அதே இல்ல பாகுபலியில நீங்க கட்டப்பான ஒரு ஆர்டர் பார்ப்பல, ஞாபகம் இருக்கா? பாகுபலி பின்னாடி சொருவுனது யாரு, கட்டப்பா. அந்த கட்டப்பா யாருன்னு தான் நான் சொல்றேன், வெயிட் பண்ணி பாருங்க எலெக்ஷன் நேரத்துல. சார் இல்ல இப்போதான் வந்து ப்ரோ. இல்ல ப்ரோ. சார் உங்க ப்ரொஃபைல் பார்த்தேன், அரவிந்த் திருச்சின்னு இருக்கு. திருச்சியா சார் நீங்க? நான் திருச்சி தான், பட் இப்ப நான் திருச்சியில இல்ல. இல்ல இல்ல, எக்ஸாம்பிள் சொல்றேன். திருச்சி தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திருச்சியில ஏடிஎம்கே டிஎம்கேலாம் இந்த கேண்டிடேட் தான். எக்ஸாம்பிளுக்கு நேரு, தெரியும் தெரியும் அன்பில் எனக்கு. மகேஷ், ஆமா 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 தெரியும், எனக்கு தெரியும். அன்பில் குமார், போய் அமிச்சாங்க. வெள்ளமண்டி, ஆமாங்க நானும் கேட்டுட்டு இருந்தேன். பழனியாண்டி, அரவிந்த் இப்படிதான் சார், இவனுங்க 4 பேர் இருக்கா தெரியுமா சார்? இல்ல அதுதானே எக்ஸாம்பிள் சொல்றேன். அரவிந்த் சார், கொஞ்சம் ஊர்ல யாருக்கா ஃபோன் பண்ணி கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து நாளைக்கு எனக்கு சொல்லுங்களேன், யாரு இல்ல கேண்டிடேட். இல்ல, என்ன எதுக்கு? சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். திருச்சியில நான் திருச்சியே கிடையாது. நானும் உங்க திருச்சியை பத்தி நான் சொல்றேன். இதே இந்த திருச்சியில ஒரு தொகுதியில டிவிக்கு கேண்டிடேட் யாருக்கா தெரியுமானா தெரியாது. அந்த தெருவில் உள்ளவங்களும் தெரியாது அந்த கேண்டிடேட், அது நிப்பாட்ட போற கேண்டிடேட் அப்படின்றப்ப அந்த கேண்டிடேட் யாரும் ஓட்டே போட மாட்டாங்க சார். இல்ல 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 அதுதான் நானும் சொல்றேன். அதாவது நம்ம எல்லாம் இப்ப பொதுவான ஒரு ஆளுங்க, நம்ம எல்லாம் இப்ப பேசிட்டு வச்சு, அதாவது காமன் மேன், நம்ம எல்லாம் காமனா ஒரு ஒரு பொதுவா பேசுறோம். டிஎம்கே கரெக்ட் வேணாம், சார். ஏடிஎம்கே வேணாம். நான் சாதாரண நானே இப்ப போய் என் தெருவுல ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சு அது ஒரு நாலு நல்லது பண்ணி பெரிய லெவல்ல இருந்தா தான் என்னைய அவங்களுக்கு தெரியும். ஓ இவர் இன்னாரோட பையன், இவர் இன்னாரெல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லிதான் நம்ம ஏதாவது கொடுத்தாதான் நம்ம ஓட்டு போய் கேட்க நிக்க போறோம். முடியும், ஓட்டு கேட்க முடியும். இன்னொன்னு, ஆமா. இப்போ நான் வந்து இப்ப அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, நான் இப்ப கட்சியில நிறுத்திட்டேங்கிறதுக்காக பக்கத்துல ஒருத்தன் வந்துட்டு நீதான்யா ஜெயிக்க போற, நீதான்யா ஜெயிக்க போற, நீதான் பெரிய லெவல்ல ஜெயிக்க போறன்னு சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா? சாதாரணமா கரெக்ட் நம்ப கரெக்ட் சார். மாட்டோம். எப்படி அவன் நம்பிட்டு இருக்கான் டிவியில இருக்கிறான்?
சார் அதுதான் சார் அரசியல். எப்படின்னா இவன் கட்சி ஆரம்பிச்சது நம்ம பின்னாடி எல்லாரும் சேர்ந்துருவாங்க. இப்போ ஏடிஎம்கேல உள்ள அதிருப்தியில் உள்ளவங்க நம்ம உடன் சேருவாங்க, டிஎம்கேல அதிருப்தியில் உள்ளவங்க நம்ம உடன் சேருவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சில கட்சி ஒரு சில தொகுதியை பிரிச்சு கொடுத்து நம்ம மீதி உள்ள தொகுதியை பாதையில் நிக்கலாம் அப்படின்ட்டு. இவனை என்னன்னா இவன் எவனுமே சீண்டல, இவன் எவனுமே மதிக்கல, இவனை ஒரு பொருட்டாவே அவனும் நினைக்கல. அப்படின்றப்பதான் இப்ப இவனுங்க அந்த கபிலன் ப்ரோ சொன்ன மாதிரி 22, 28, 32, 35 இப்ப 40க்கு வந்துட்டானுங்க. எலெக்ஷனுக்குள்ளார நான் 50 போயிடுவானுங்க. எந்த ஒரு கட்சியுமே ஆண்ட கட்சியுமே 50-40% வாங்கினதே கிடையாது. ஓட் பேங்க் சொல்றேன். இல்ல அது எல்லாம் எனக்கு புரியுது. பட் தெரியல. நான் ஏட்டு சுரக்கைய கறிக்கு உதவாது. இவனுங்க வாயில சொல்ற வடம்லாம் களத்துல ஆகாது. மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. எந்த வருஷம் தான், எந்த எலெக்ஷன் தான் மக்கள் மாற்றத்தை விரும்பல? ஒரு ஃபேக்ட் ஒன்று பேசுவோமா? முதல்ல நான் ஓட்டு போடுவோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஓட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ராத்திரி உட்காந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. யாரு? எங்க அப்பா எனக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. நடந்தது யாருங்க சார்? எங்க அப்பா திமுக எடுத்தாரு. எங்க அப்பா எனக்கு தான் எடுத்தாரு. நான் அதை சொல்லல கபிலன், நான் இப்ப சாதாரணமா சொல்றேன். இருந்தா கூட எங்க அப்பா திமுக, எங்க அம்மா அதிமுக, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அதிமுக திமுக இந்த பக்கம் பிரிஞ்சிருக்கிறாங்க. எல்லா ஆளுக்கு ஒரு இது. ஓகேங்களா? நான் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். யாரு சொல்றது கேட்கணும் ஒண்ணுமே புரியல. எனக்கு அந்த அரசியலும் தெரியல. திமுகவா ஓகே, இப்படி இந்த உதயசூரியன் வேற இருக்கு, ரைட்டு. அதிமுகவா 2 இலம் இருக்கு. எனக்கு அதிமுகனா டக்குன்னு எனக்கு அப்ப பார்த்தது எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா தான் தெரியும். அதிமுகனா ஜெயலலிதா. ஆனா அப்படிதான் எனக்கு அப்படிதான் பரிச்சயம். திமுகனா எனக்கு இந்த பக்கம் கலைஞர், அப்படிதான் எனக்கு பரிச்சயம். ஏன்னா எங்க அப்பா இப்படி போயிட்டு இருக்கு. நான் யாருக்கு ஓட்டு போறதுன்னு தெரியல. எங்க அப்பா உட்காந்து பிரெயின் வாஷ் பண்றாரு என்ன. டேய் இப்படி தாண்டா இருந்துச்சு இப்படி. ஏன்னா அவரு போலீஸ் இல்லையா, போலீஸ் நல்லதுல ஒரு இன்னும் தெரியல, டெப்தா தெரியும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் சொல்றாரு. நான் இப்படியே உட்காந்து தூங்கிட்டேன். அரவிந்த் சார் காலைல ஏஞ்சி வேலையை எனக்கு தட்டி இழுப்பி கூட்டு போறாரு. என்ன போக விடல, என் கூட வண்டியில ஏறி உட்கார வச்சு கூட்டு போயிட்டாரு. அங்க போய் நான் சொல்ற சின்னதுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்றதுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டேன். அடுத்த எலெக்ஷனுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்ல, அங்க எங்க அம்மா என்ன பிடிச்சி வித்துருவாங்க. அவங்க சொல்றதுக்கு ஓட்டு போட வச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேலதான் நான் இல்ல நம்மளா முடிவு பண்ணுவோம், இவங்க பேச்ச கேட்க வேணாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். இப்ப சொல்லுங்க நீங்க. நம்ம இப்ப சாதாரணமா இப்ப நம்ம யோசிக்கிறது கூட அந்த தலைவனா இருக்க யோசிக்க. நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடிதான் ரஜினி சார் அவரோட வீடியோ பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைவனா இருந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு 3 விஷயம் சொன்னேன், அதுல ஒருத்தர் ஏத்துக்காத போது நான் தலைமை ஆள் சொல்லி கீழே இருக்கிறவங்க கேட்டாதான் அது கரெக்டான தலைமை, கீழே இருக்கிறவங்க சொல்லி மேல இருக்கிறவங்க கேட்டா அது கரெக்டான தலைவன் கிடையாது. நான் என்னைக்குமே முதலமைச்சராக அந்த சீட்டுக்கு வர ஆசைப்படல. ஆனா வேற ஒருத்தர் நிக்க வைக்கலாம், வேற ஒருத்தருக்கு நான் கை காட்டுறேன் சொன்னா இவங்க யாரும் ஒத்துக்கல, அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் விட்டுறேன் அப்படிங்கிற. அதுல இன்னொன்னு சேர்த்து சொல்லியிருப்பாரு, நம்ம யாரை எதிர்த்து நிக்கிறோம், 2 படைபலம் உள்ள ஆளை எதிர்த்து நிக்கிறோம், அவங்க எல்லாம் சாதாரணமான ஆளா அப்படின்னு எதிர்த்து நிக்கிறவனுடைய வலிமையே பேசுற. எக்ஸாக்ட்லி. இது ஒரு தலைவனுடைய அழகு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்துட்டேன், நான் பெரிய ஆள் தான், ஓகே ரைட். அதுக்காக எய்தாப்ல இருக்கிறவங்க முட்டாள்னு சொல்லக்கூடாது. எய்தாப்ல இருக்கிறவங்க சும்மா ஜாம்பவான்னு சொன்னாரு 2 பேரும். அதான் சொல்றேன். அதாவது நான் இது எனக்கு இது மிகைக்காக நான் சொல்லல. ஒரு சின்ன இது ஒரு பிசினஸ்க்குள்ளே நீங்க எடுத்துக்கலாம். எந்த ஒரு பிசினஸுமே காம்படிஷன் இது மாதிரி நடக்கும் இல்லையா? இப்ப பிசினஸ் எடுத்துக்கிட்டா நான் காம்படிட்டிவ் பிரைஸ்ல தரேன். பட் எய்தாப்ல இருக்கிறவன் என்ன செய்யறான், அவனோட வலிமை என்ன, அந்த ஸ்வாட் டெக்னாலஜி போட்டு பார்ப்பாங்க. ஓகே, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி த்ரெட்டனிங் இதெல்லாம் போட்டு பார்த்து தான் எல்லாமே அது பண்ணுவானுங்க. இப்போ எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய லெவல்ல இருந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்து நீ வர ரைட்டு,